மந்திர கிளி கொடுத்த தங்க விதைகள். நீதிக்கதை. ஒரு காலத்தில் பசுமையான மரங்கள் நிறைந்த ஒரு சிறிய கிராமத்தில் அமுதன் என்ற இளைஞர் வாழ்ந்து வந்தான். அவன் ஏழ்மையானவன் என்றாலும் அவனது இதயம் தங்கம் போன்றது. சிறிய உயிரினங்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரிடமும் அன்பாக இருந்தான். ஒரு மாலை பொழுதில் அமுதன் தன் தோட்டத்திற்கு சென்றபோது சிறகில் காயம் பட்டு தவித்துக் கொண்டிருந்த ஒரு அழகான வண்ணமயமான கிளியை கண்டான். கிளி சாதாரணமானதல்ல, அது ஒரு தேவதை கிளியை போல மின்னியது. அமுதன் அந்த கிளியை மெதுவாக தூக்கி அதை கவனித்து காயங்களுக்கு மூலிகையிட்டான். சில நாட்கள் கழித்து கிளியின் காயம் ஆறியது. கிளி கூண்டிலிருந்து பறக்க தயாரான போது திடீரென மனித குரலில் பேசியது. அன்பான அமுதா, நீ என் உயிரை காப்பாற்றினாய். உனது நேர்மைக்கும் கருணைக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றது. அமுதன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். கிளி மெதுவாக தன் அழகால் 3 பொன் நிறத்தில் மின்னிய விதைகளை அமுதனின் கையில் கொடுத்து, இந்த 3ம் சாதாரண விதைகள் அல்ல, இவை தங்க விதைகள். இந்த விதைகளை நீ உனது வீட்டு தோட்டத்தில் நடுவே தூய்மையான மனதுடன் எந்த பேராசையும் இன்றி நட்டால் அது உனக்கும் உன் கிராமத்தாருக்கும் என்றும் நிலைக்கும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொடுக்கும் என்று கூறி கிளி அங்கிருந்து பறந்து சென்றது. அமுதன் அந்த விதைகளை பயபக்தியுடன் எடுத்து தன் சிறு நிலத்தில் நேர்மையாகவும் ஆழமான நம்பிக்கையுடனும் நட்டான். அடுத்த நாளே அந்த விதைகள் முளைத்து ஒரு பெரிய மரமாக வானுயர வளர்ந்து நின்றது. அந்த மரத்தின் இலைகள் ஒவ்வொன்றும் விடியற் காலையில் வெள்ளி காசுகளாக மாறி கீழே விழுந்தன. அமுதன் தான் வேண்டிய அளவுக்கு மட்டும் காசுகளை எடுத்துக்கொண்டு மீதமுள்ளவற்றை கிராமத்தின் வளர்ச்சிக்கும் ஏழைகளின் பசியை போக்குவதற்கும் பயன்படுத்தினான். அமுதனின் அண்டை வீட்டில் தங்கவேல் என்றொருவன் வசித்து வந்தான். அவனுக்கு மிகுந்த பேராசை. இவனது கிழிந்த ஆடைகள் எப்படி திடீரென்று பட்டு ஆடையானது, இவனது குடிசை எப்படி பெரிய வீடாக மாறியது என்று பொறாமையுடன் கவனித்து வந்தான். ஒரு நாள் இரவு மறைந்திருந்து பார்த்தான் தங்கவேல் அமுதனின் தோட்டத்தில் வெள்ளி காசுகளை கண்டான். அவன் பேராசையால் கண்கள் மின்ன அந்த பேசும் கிளிதான் காரணம் என்பதை புரிந்து கொண்டான். அவன் அந்த பேசும் கிளியை தேடி அலைந்தான். கிளியின் கூண்டை கண்டுபிடித்த தங்கவேல் கிளியை பயமுறுத்தி அதனிடமிருந்து வேறு சில தங்க விதைகளை பறித்து கொண்டான். வீட்டிற்கு வந்த தங்கவேல் அமுதனை விட பெரிய பணக்காரனாக வேண்டும் என்ற பேராசையுடன் அந்த தங்க விதைகளை தன் வீட்டு முற்றத்தில் நட்டான். மறுநாள் காலையில் தங்கவேலின் தோட்டத்திலும் ஒரு பெரிய மரம் வளர்ந்திருந்தது. ஆனால் அது அமுதனின் மரத்தை போல அழகாக இல்லை. அதன் இலைகள் காசுகளாகவும் மாறவில்லை. மாறாக ஒவ்வொரு இலையும் பெரிய தேனீக்களாக மாறி கொய்ங் என்று சத்தமிட்டு அவனை துரத்த தொடங்கியது. தேனீக்கள் அவனை துரத்தி கொட்டின. வலியால் துடித்த தங்கவேல், ஐயோ என, என் பேராசையே எனக்கு வினையாகிவிட்டதே என்று கதறினான். அப்போது பேசும் கிளி அங்கு பறந்து வந்து தங்கவேலிடம், நீ பேராசையுடன் திருடிய விதைகளின் பலன்தான் இது. மந்திரம் என்பது நேர்மையுடன் பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே மகிழ்ச்சியை தரும். பேராசையுடன் செயல்பட்டால் அது உனக்கே தீங்கு விளைவிக்கும் என்றது. தங்கவேல் தன் தவறை உணர்ந்து அமுதனிடம் மன்னிப்பு கேட்டான். அமுதன் தன் கனிவான மனதால் அவனை மன்னித்து தன் வெள்ளி காசு மரத்திலிருந்து அவனுக்கும் உதவி செய்தான். அன்று முதல் தங்கவேல் பேராசையை விட்டுவிட்டு அமுதனுடன் சேர்ந்து உழைத்து நேர்மையாக வாழத் தொடங்கினான்.
இக்கதையின் நீதி: உழைப்பும் நேர்மையும் ஒருபோதும் வீண் போகாது. பேராசை அழிவுக்கு வழிவகுக்கும். உழைப்பும் நேர்மையும் மட்டுமே நிலைத்த செல்வத்தை தரும் என்பதாகும். நன்றி. This video sponsored by SBO School of Business Organization in Thiruvannamalai. This is a digital market company. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கஷன்